நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி யாக்கோபு முதல் அதிகாரம் வசனம் 13. ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது சோதிக்கப்படுகிற யாருமே தேவனால் தான் நான் சோதிக்கப்படுறேன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க சொல்லப்பட்டபடி அநேகர் சோதனைக்குள்ளாகும் போது தேவனே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஆனா சோதனைகளை தேவன் தாமே அனுமதிக்கிறாராங்கிறத நிதானிச்சு பார்க்கணும். அப்போ சோதிக்கிறது தேவனா இல்லையா, அதை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த வசனத்துடைய கடைசி பகுதியை மாத்திரம் பார்த்தோம்னா ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்லன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் யாரையுமே சோதிக்க மாட்டாரா? அந்த வார்த்தைகளை மாத்திரமே எடுத்து பார்த்தோம்னா நாம தப்பா அர்த்தம் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வரி முழுவதுமா பார்க்கும்போது அது தெளிவா புரியும். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாங்கின் மூலமாக தேவன் ஒருவனையும் சோதிக்க மாட்டாரு என்பதை இந்த வார்த்தைகள் தெளிவுபடுத்துது. தேவன் சோதிப்பாரு, ஆனா பொல்லாங்கினால சோதிக்க மாட்டாருங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துது. அப்போ தேவன் எதற்காக சோதிப்பாரு? 1 பேதுரு முதல் அதிகாரம் 7வது வசனம் அதை தெளிவுபடுத்தும். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. விலையேற பெற்றதா இருக்கிற நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக தேவன் இருப்பாரு. அதை நம்ம சில பகுதிகளிலும் பார்க்க முடியும். ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறத பார்க்க முடியும். தேவன் ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி கேட்கிறார் இல்லையா, அது அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்காகவே. இதை எபிரேயர் 11வது அதிகாரம் 17வது வசனம் கூட நமக்கு சொல்லுது. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அந்தபடியாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறாரு. எதற்காக? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையுண்டாக காணப்படுவதற்காகன்னு நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்ட 1 பேதுரு முதல் அதிகாரம் 7வது வசனம் பின்பாதியில சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறாரு. இதே யாக்கோபு முதல் அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் நம்ம பார்க்கும்போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ சோதனைகளுக்குள்ளார் நம்ம அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சை உண்டாகுது. அந்த பரீட்சையானது நமக்குள்ளார பொறுமையை உண்டாக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம கடந்த நாட்கள்ல பார்த்தோம், இந்த பொறுமையை நாம காத்து கொள்ளும் போதே தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து அவர் கொடுத்த வாக்குத்தங்களை நம்மால சுதந்திரிக்க கூடும்னு. அப்படியாக விசுவாசமானது சோதிக்கப்பட்டு பொறுமையோடு நாம காணப்படும் போது நம்முடைய ஜீவகிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம்னு யாக்கோபு முதல் அதிகாரம் 12வது வசனமும் சொல்லுது. நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கிற இன்னொரு விதம் என்னன்னா, அவருடைய கற்பனைகளை நாம கை கொள்றோமா இல்லையாங்கிறதா. உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துட்டோம்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. இந்த வசனமும் தேவன் சோதிக்கிறத காண்பிக்குது. அது எதற்காக? அவருடைய கற்பனைகளை கை கொள்வோமா கை கொள்ள மாட்டோமாங்கிறத சோதித்து அறிந்து கொள்வதற்காக. அவர் அவர்களுடைய இருதயத்தை சோதித்து அறிந்திருக்கிறாரு. அப்படியாக தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் அறிந்து கொள்ளத்தக்கதாகவே சோதனைகளை அனுமதிக்கிறாரு. அடுத்தபடியாக பிசாசானவன் நமக்கு சோதனைய கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிசாச சோதனைக்காரன்னு சொல்கிறத மத்தேயு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கோம். லூக்கா 4வது அதிகாரம் 2வது வசனம் கூட 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார்னு காண்பிக்குது. மனுஷகுமாரனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்த போது அவருக்கே பல சோதனைகளை கொண்டு வந்தான். அப்படி அவர் சோதிக்கப்படும் போது அவர் அந்த சோதனையில இருந்தாலும் விலக்கி தம்மை பாவம் இல்லாமல் காத்து கொண்டார். அதையே எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு சொல்லுது. அந்த வசனத்துடைய பின்பாதியை பார்த்தோம்னா, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்படியாக பிசாசினால் சோதிக்கப்படும் போது பாவம் இல்லாமல்
விடாமல் அவர் தன்னை காத்துக் கொள்கிறார். அதை தான் நாம் இன்னைக்கு பார்த்த வசனம் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர்கள்னு காண்பிக்குது. ஏன்னா பொல்லாங்கினால சோதிக்கக்கூடியவன் பிசாசானவனே. அவன் சோதிக்கும் போதும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்காரு. எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது இல்லையா, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். பிசாசு கொண்டு வரும் சோதனையிலும் நம்மை காக்க வல்லமையுள்ளவர் தேவனே. அதனால்தான் நம்மை தீமை நின்று ரட்சித்து காத்து கொள்ளும்படியாக அவரிடத்துல விண்ணப்பம் செய்கிறோம். அந்தபடியாக பிசாசானவன் பொல்லாங்கான சோதனைகளை கொண்டு வரான். இதை நம்ம ஆதியாகமத்திலிருந்தே பார்க்கணும். ஆதாமையும் ஏவாளையும் பிசாசானவன் வஞ்சித்து சோதனைக்குள்ளாக்குறான். அப்படி அவன் சோதனை கொண்டு வரும்போது அவங்க எடுக்கிற முடிவு அவங்களுடைய கைகள்ல இருக்கு. ஏன்னா சுயாதீனமானது அவர்களுடைய கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை புசிக்காம இருந்திருக்கலாம். ஆனா அந்த இச்சையில விழுந்து போய் அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கிறதுனாலேயே பாவமானது உலகத்திற்குள்ளார வருது. அப்படியாக பிசாசானவன் சோதனையை கொண்டு வந்தாலும் அவர்கள் தங்களுடைய சுய இச்சைனாலேயே இழுக்கப்பட்டிருக்காங்க. இதையே யாக்கோபு 1:14 வசனம் காண்பிக்குது. அவன் தன் சுய இச்சைனாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ இந்த வசனத்தின் மூலமா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுயாதீனத்துல நாம எதை தேர்வு செய்கிறோமோ அதன்படியே நாம பாவத்துல விழுந்து போகிறது இருக்கு. அப்போ சோதனைக்கு உட்படுத்திக் கொள்வது மனுஷனுடைய கைகள்லயே இருக்கு. அவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டா அந்த சோதனைக்குள்ளார விழுந்து போகிறவனாக இருப்பான். அந்த இச்சையிலிருந்து காத்து கொள்ளப்படவே தேவனுடைய திவ்ய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக நாம மாறணும். அந்த திவ்ய சுபாவத்தை தரித்து கொள்ளவே அவருடைய வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யுது. இதுல இருந்தெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வது தேவனால சோதனைகள் அனுமதிக்கப்படுது. அது நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய கீழ்ப்படுதலையும் சோதிக்கவே. அதே போல பிசாசானவன் சோதனைகளை கொண்டு வரான். அதுவும் தேவ அனுமதியோடவே சோதனைகளை கொண்டு வருமா. அப்படி அவன் பொல்லாங்கினால் நம்ம சோதிக்கும் போது நம்முடைய சுய இச்சையினால இழுக்கப்பட்டு நாம் அந்த சோதனைக்குள்ளார விழுந்து போகாதபடி நம்மை காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். இந்த எல்லாவற்றிலும் நாம சோதனைக்குள்ளாகும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இப்படியாக சோதனைகள் அனுமதிக்கப்படும் போது அது வரையறைக்கு மீறி போகாது. தேவன் ஒரு மனுஷனுடைய திராணி அறிந்து வைத்திருக்கிறார். அந்த திராணிக்கு மேலாக ஒருவரையும் அவர் சோதிக்க மாட்டாரு. ஒவ்வொருத்தருக்கு இவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்குங்கிறத தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவங்களோட லெவலுக்கு ஏற்றபடிதான் தேவன் சோதனை அனுமதிக்கிறவரா இருக்காரு. அததான் நமக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்துல பவுலடியார் சொல்றாரு. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குகிறார். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார் இல்லையா. சோதனையிலிருந்து தப்பிக்கொள்கிற போக்கையும் அவரே நமக்கு காண்பிக்கிறாரு. அதனால்தான் இந்த சோதனையின் மூலமாக நம்முடைய விசுவாசம் பரீட்சைக்குள்ளாகி அது நமக்கு பொறுமையை உண்டாக்கி அந்த பொறுமையின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நம்மளால சுதந்திரித்துக் கொள்ள முடியுது. அதற்கு நாம தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டவர்களாக தேவனை பற்றி கொண்டவர்களாக இருக்கணும். அப்பொழுதே இந்த சோதனைகளுக்கு உட்படும் போதும் விசுவாசத்தினால் நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக மாற முடியும். இதை நம்ம அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் அனுமதிக்கிற சோதனைகள் எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கி உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு ஏதுவாகவே நடத்துதுங்கிறத உம்முடைய வார்த்தைகள் மூலமா காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் தேவரீர் எங்களை சோதித்து அறிந்து கொள்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே போல பிசாசானவன் கொண்டு வருகிற சோதனைகள்ல நாங்கள் எங்கள் சுய இச்சையினால விழுந்து போகாத படிக்க எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேல சோதிக்காம அந்த சோதனைக்கு நாங்கள் உட்படும் போது அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளும் போக்கையும் எங்களுக்கு காண்பிக்கிற அன்பான தேவனையே நாங்கள் கொண்டிருக்கிறோங்கிறத அறிந்து கொள்கிறோம் ராஜா. உம்முடைய தயவிற்காய் இரக்கத்திற்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.